Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை பிரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பட்டை லவங்கம் சோம்பு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா பச்சை வாசனை போக வணக்கியாச்சு. நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். பொடியை ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, கறி மசால் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் சின்ன கரண்டியில் 1 ஸ்பூன், இந்த வீட்டிலேயே செஞ்ச கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு பிரட்டிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா வேகட்டும். ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த கிரேவி 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி முன்னையே முட்டை வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி முழுசாக மஞ்சக்கரு இப்படி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா எல்லாம் கரைஞ்சிரும். இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தி கிளறாதீங்க, மஞ்சள் கரு இதாகிடும். இது நல்லா பிரட்டியாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், ரொம்ப நேரம் வேண்டாம். இந்த முட்டை ஃபுல்லாக அந்த கிரேவி இறங்குறதுக்கோசரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அப்புறம் நம்ம இறக்கிடலாம். நமக்கு முட்டை பிரட்டல் ரெடி ஆகிடும். நம்ம 10 நிமிஷம் முட்டை வெந்துருச்சு. இந்த கிரேவியும் முட்டையும் நல்லா இப்படி மிக்ஸ் ஆகிடுச்சு. போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.
இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.